மாலா அறிவியல் தங்கம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன காரணம்? அப்படியே என்னுடன் பெயர் சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க, தப்பா சொல்லாதீங்க. நினைவுகள், மலரும் நினைவுகள். கரெக்டா? மலரும் நினைவுகள். சரியா? ஓகே. தலவாய் சரி, தாயாய், தங்கையாய், தோழியாய், அத்தையாய், அண்ணியாய், இன்னும் சூப்பர் செஞ்சியண்ணா. நான் கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன் ஜான்மா படத்துக்கு. இது வேற ஆமாச்சோரண்ணா. சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கலாமா. முதல்ல போய் இது ரொம்ப ஒரு பெரிய படம் போல இருக்கு. ஆனால் இவங்களாம் நடிச்சிட்டு இருக்காங்க, சூரியெல்லாம் நடிக்கிறாங்க போல இருக்கு அந்த படத்துல. இதுக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து. நல்ல பெரிய இது எனக்கு சத்தியமா நடிக்கவே தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி உன் அம்மா பெரிய ஆளாம் கிடையாது. சரியான டியூப்லைட்டு, சரியான டியூப்லைட். உன் அம்மா பேசுறது மட்டும்தான், ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அந்த மாதிரி தெரியும், தெரியலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆக்டர் கூடலாம், அவ்வளோ பெரிய ஆக்டர்னா அவருக்கு ஜோடியாக இருக்கு அந்த மாதிரி இல்லை. சும்மா ஒரு சின்ன கேரக்டர் தான். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கேரக்டர்லாம் கிடையாது. குட்டி கேரக்டர் தான் கொடுப்பாங்க பஸ்ஸில் எல்லாமே. அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருக்குது. கருப்பு நிலாவா யாரும் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் நான் பார்த்திருக்கேன். அதுதான் ஹரிணியின் முகம். திருப்பூர் முருகேசன். மிக்க சந்தோஷம் முருகேசன்மா. சமூக சிந்தனை, கதை, நடைமுறை வாழ்க்கையை பற்றியது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர் ஜானா? நீங்கள் எந்த ஊர்? பாசமுறையை கவலைப்படாதீங்க. சொந்தமாக நீங்கள் வீடு வாங்கி விடுவீங்க. உங்கள் வாழ்வில் இனி எல்லாம் வசந்த காலம் தான். தங்கச்சிக்கு நல்லதா அண்ணனுக்கு சந்தோஷம் தானே பார்க்குறேன். மிக்க நன்றி கிஷோர். நவரத்தின் வாழ்க. உங்களுக்கு வருமா? என்ன வருமானு கேட்குறீங்க சொல்லுங்க சகோதரரை. அக்கா நல்ல லைவ், எல்லா லைவுக்குமே பார்த்துருக்காங்க, அதனால தான் நெஞ்சு வலி வந்திருக்கு, இப்போ தான் தெரியுது. அக்கா லைவுக்குமே, எல்லா லைவுக்குமே பார்த்துருக்கீங்க. நீங்கள் போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? சரி கிஷோரண்ணா. எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நான் போகலை, பட் சமூக நலனில் நடிக்கிறேன். ஓ சூப்பர் சூப்பர் செஞ்சியண்ணா. அப்படியா? சூப்பர்ண்ணா. அது வேற மதியத்துல கொஞ்சம் மனசு திக்குன்னு இருக்குது. உன் பெயர்? என்னோட பேர் வந்து ஹரிணி அண்டு ரங்கா சுப்ரமணியன் அவர்களே. நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. தெரியாது அந்த அப்படின்னு. சூப்பர். எனக்கு அக்கா அபி தங்கம், உங்களால் முடியுமா? பயம் வேண்டாம். சரி செல்லக்குட்டி, எனக்கு ஒரே ஆசை தான் பசங்க, உங்களை நான் பெரிய பெரிய பார்க்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக பார்ப்பீங்க கிஷோரண்ணா. சரியா? நிறைய இதில் பார்ப்பீங்க, நிறைய படத்தில் பார்ப்பீங்க. குட்டி குட்டி ரோல் தான் வரும், கண்டிப்பாக பார்ப்பீங்க. மதுரை. நான் மணப்பாறை சுப்பிரமணியன். மணப்பாறை முருகே. வாழ்க்கையில் நடிக்க தெரியாத நீங்கள் சினிமாவிலையாவது நடிங்க, வாழ்த்துக்கள். சிஎஸ்னா அதான் ஒரு பயமாகவே இருக்குது சிஎஸ்னா. இப்போ இது இந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் கிராமத்தில் எடுத்தது. அதனால வந்து எனக்கு ஒரு பயம் தெரியல. ஏன்னா வந்து 1-2 பேர் நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு சில பேர் இருந்தாங்க. என்னோட அம்மாவோட தம்பி மாயனும், எங்கள் அம்மாவோட சித்தப்பா மாயன், அந்த மாமாவும் இருந்தாங்க. இந்த படத்தில் அந்த மாமா நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது இப்போது தெரிஞ்சவங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பயம் இருக்காது. சூப்பராக இருக்கக்கா. சரி அபிதங்க, மிக்க சந்தோஷம். சுப்பிரமணியன் அவர்களே, நீங்கள் ஏன் ஜாதகம் எழுத போகிறீர்களா? உன் பெயர் என்ன? உன் வயசு என்ன? இதில் என்னது இது? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுங்க. சரியா? கமெண்ட் கொடுங்க. 1.5 மணி நேரம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். 10:30 மணிக்கு கிளம்பிடலாம், 102 நிமிஷம் கழிச்சு கிளம்பிடலாம். சின்னதாக தான் நடிக்குதான். பெரிய ஆளாக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரியா? சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. அதனால தான் நீங்கள் ஹெட்லைன் நான் தான் எழுதியிருக்கேன். சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, யாருக்குத்தான் இல்லை உலகில் அப்படின்னு எழுதியிருக்கேன். என்ன நீங்கள் கண்டுபிடித்தீங்களா? அன்பு மணப்பாறை அக்கா. என்ன நீங்கள் மணப்பாறை தான், தெற்காசி ராஜபாளையம் தான். அன்பு அக்கா சேர்த்துட்டேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே அபிமா. கவிதை எழுதுறீங்களா? பார்த்து எழுதுங்க. என் முகத்தை பார்த்து அழகா என்ன கவிதை எழுதுமோ எழுதுங்க, நான் படிக்கிறேன்.